என்ன செய்வாய் சீமான்? ஒன்னும் செய்ய மாட்டேன். வேளாண்மை என்பது இயற்கை தான். அது எப்படி இயற்கை அப்புறம் வேளாண்மை ஆச்சு? ஏனென்றால் ஒரு செயற்கை இருக்கிறது. ரசாயன உரங்களை நச்சுக்கொல்லி மருந்துகளை கொட்டி அவர் கனவே தான் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இதான் எங்க அப்பனுங்கள் கற்பித்தது. சொல்றார் பாருங்க, தாய்ப்பால் உலகத்தில் நஞ்சாயிடுச்சாங்க, விஷமாயிடுச்சாங்க. ஏன் 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது செஞ்ச பாவம் என்னடா? தாயின் மாறிலே பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு எப்படா புட்டு வந்துச்சு? தாயின் பால் நஞ்சாயிடுச்சு. சொல்றார் பாருங்க, தாய் தன் மாறிலே தெரியாமல் குழந்தைக்கு விஷத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்க்கு தெரியவில்லை, என் தகப்பனின் பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டது, தடுப்போம். அவ என்ன செய்யறது? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இயற்கை வேளாண் முறைக்கு திரும்ப உங்களுக்கு நட்டலும் கேலியுமா இருக்கும். எங்க அப்பா வந்ததுக்கு பிறகு நாட்டு சக்தி என்ன இங்க கிடைக்கும் எழுதுனான். ஆர்கானிக் 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 ஃபுட் எழுதுனான். அவர் வந்தவர் தான். அவர் வந்தவர் தான். அது குதிராவளி கிடைக்குமா, சாமை கிடைக்குமா, திணை கிடைக்குமா, சிறு தானிய உணவு என்ற இந்த மக்கள் தேடினார். வெள்ளை சீனி சர்க்கரையில் இருந்து கருப்பட்டி நாட்டு சர்க்கரைக்கு திரும்பினார். இதெல்லாம் என்ன மாறுதல்? ஒரு துளி மாறுதல், ஒரு ஓரத்தில் இழந்த மாறுதலை உலக மாறுதலாக மாற்றுவோம் நம்மாழ்வாரின் மக்கள். அப்ப என்ன செய்வாய் சீமான்? நாட்டையே வேளாண் பண்ணைய மாத்தி விட்டுருவோம். நீ ஒருத்த நாட்டுல படிச்சுட்டு எங்க போற? வேலைக்கு எந்த வேலைக்கு போற? சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சொல்லு தம்பி, தம்பி நீ ஒண்ணு நீ விளைக்குது தம்பி. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்க அப்பன் தான் அனுப்பணும் ராஜா. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு எங்கள் விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதை மனசுல வச்சுக்கணும். நீ எதையும் டவுன்லோட் பண்ணலாம். அண்ணன் பேசுறது கூட டவுன்லோட் பண்ணலாம். அதை டவுன்லோட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணு. எங்கடா 1 லிட்டர் தண்ணீரை ஒரு சோறை கொஞ்சம் டவுன்லோட் பண்றா பாப்போம். பண்றா பாப்போம். அப்ப என்ன பண்ண? 1 லிட்டர் தண்ணி ஒரு சோறு ஆடுதான் பண்ண முடியும் ராஜா, டவுன்லோட் பண்ண முடியாது. ஆடு எங்க பண்ணுவா? கடைக்கு யாரு வண்டி கொடுப்பா? எங்க அப்பன் அத்தான், அவன் தான்டா விவசாயி. அதை மனசுல வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவாய் சீமான்? வேளாண்மை செய்வது என்பது அரசு வேலை. நாடே பண்ணை நிலங்களா இருக்கணும். எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு. பாத்தீங்களா எங்க அப்பன் சொல்றாரு பாரு, ஆடு மாடு வளர்த்தான் அரசு பணி. ஆடு மாடு அல்லடா, அது மொபைல் பேங்க்டா, நடமாடும் வங்கிடா. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடிடா. இந்த சனியை முடிச்சவங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு சாராய பொருளாதாரத்தை கட்டிட்டு அழுகிறாங்க. இந்த சனியனை துறையா ஒரு தடவை நம்மால் மகன் 5 வருஷம் 5 ஆண்டு நேரத்தை கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியாண்டா செல்வம், ஆனாலும் வள்ளுவ பெருமானார் மாடும் நம் செல்வங்கிறது. பாலும் முட்டையும் இருந்தால் நாட்டில் பசி ஏதா? பசி ஏது? பசி வந்தால் 10ம் பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, காமம், தொழில் முயற்சி எல்லாம் மறந்து போகுங்கிறார். இதெல்லாம் போயிட்டா நீ எப்படி மனிதனால்? அந்த குணமே ஒன்றை இருக்காது. அப்ப பசி என்ற சொல்லை ஒழிக்க இருக்கிற ஒரே வழி வேளாண்மை, அரசு பணி. உனக்கு ஒரு நோய் இருக்கு, கவர்மெண்ட் வேலை வேணும். நான் வரேன்டா கவர்மெண்ட் வேலை. ஒரத்த நாட்டிலே பண்ண அங்கே வேலை செய்.
உனக்கு அன்னைக்கு ஒண்ணு வராங்க, தென்னை மரம் சார்ந்த தொழிற்சாலை, வாழை மரம் சார்ந்த தொழிற்சாலை, கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. சொல்லும் போது உனக்கு கேள்வி கிண்டலம், என்னங்க ஆடு மாடெல்லாம் மேய்க்க தர்றாங்க அப்படின்னு. எவனாவது பால் குடி நான் வந்த பிறகு உனக்கு சேட்டன நெய், கொஞ்சம் நெய் ரோஸ்ட், கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் முருகலாம். அந்த பக்க நேரத்திங்கிற நாக்கு தானே கேள்வி பண்ணுது. வழி கிடையாது. உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கு? கவலைப்பட்டவனை பற்றியே கவலைப்பட்ட. நம்மாழ்வார்னா யாரும் தெரியாத அதிகாரத்தை கொடுத்து அங்க நடத்த வேண்டிய கூட்டத்தை இங்க நடத்தி நம்மாழ்வார் ஒப்ப யார் ஒப்ப அவன் உங்க ஒப்பனுக்கும் ஒப்ப அவன். உலக உயிர்களின் தகப்பண்டாவே. புல்லு பூச்சி மண்புழு உள்ளங்களை எடுத்து போடுற மண்புழு அது நெளியும் போது உனக்கு அருவருப்பா இருக்கும்டா. அந்த அற்ப உயிர் செய்தவை உலகத்தில் எந்த உயிரும் செய்ததில்லைங்கிறாங்க. தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த பூமியை உழுகிற ஒரு உயிர் மண்புழு. மேல சாப்பிடும், கீழே போய் கழுவி போடும், கீழே சாப்பிடும், மேல வந்து கழுவி போடும். எத்தனை? 40,000 முறை தன் வாழ்நாள்ல செய்யுங்க. அந்த மண்புழுக்காக கவலைப்பட்டவன் யார் தெரியுமா? எங்க அப்ப. நீ யாரு? மதத்துக்கு கவலைப்பட்டவன், அவன் மண்புழுக்கு கவலைப்பட்டவன். நீ சாமிக்கு கவலைப்பட்டவன், அவன் நீ நானும் வாழுகிற பூமிக்கு கவலைப்பட்டவன். அதை காப்பாற்ற போராடியவன். பூச்சி மருந்து அப்ப சொல்றது படிச்சிருக்கியா நீ? உயிரை கொல்லும் விஷத்திற்கு நல்ல பெயர் பூச்சி மருந்து, பெஸ்டிசைட். அப்படின்னா இந்த எல்லாரும் இந்த பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட், அது இந்த களைக்கொல்லின்னு பூச்சிக்கொல்லி. அது ஸ்வீடன்ல இருந்து ஒரு பயணக்குழு வந்திருக்குது. அதில் ரூத்துன்னு ஒரு பெண்மணி, ஒரு அம்மா. அந்த அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்குது, நம்ம எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன பொய் சொல்றோம்? நம்ம பூச்சிக்கொல்லினே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப பின்ன என்னது? அது பூச்சிக்கொல்லி தானே, நீ இதை கொஞ்சம் குடியேன். அப்பா அந்த பொம்பளை நம்மளை கொள்ளல பாக்குறா, இவ இதுக்கு இந்த வேலையை நம்மளை செய்ய சொல்றா அப்படின்னு. குடிச்சா செத்து போயிருவேன். அப்ப பாத்தியா நம்மால இங்க பாரு, உயிரை கொள்ளுதுல. அப்ப இதுக்கு பேர் என்ன? உயிர் கொல்லி. இது எப்படி பூச்சிக்கொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்ப பூச்சியை மட்டும்ல கொல்லணும். உயிர் கொல்லிக்கு பேர் பூச்சி மருந்து. மருந்துனா உயிரை காப்பாற்றணும். அது எப்படி இருக்குது? எல்லாம் ஏமாற்று. ஒரு தடவை அப்பாட்ட, நாம் பச்சை புரட்சி வரும்போது அதை விஞ்ஞானம் என்று கருதி கொண்டிருந்தோம் மகனே. கடைசி அர்த்தம் தெரியுது அது வியாபாரம் என்று. எப்படி வியாபாரம் பண்ணா? 2ஆம் உலக பொருளை வெடிக்காத வெடிவுப்புகளை உரமா பண்ணா. வெடிக்காத வெடி உரமா பண்ணா. அதை விற்க எங்கே சந்தைப்படுத்துன்னு தெரியல. பெரிய சனக்கூட்டம் இந்தியாவில் இருக்கு. அதை எப்படா சந்தைப்படுத்தினா, அதிகாரத்தில் இருக்கிறவனா தரகரா இருந்தான், கடனை வாங்கி கையெழுத்து போட்டோன்னு நான் சொல்ற வேலையை செய்யிட்டான், கிளம்பிட்டான். நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை, தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறாய். இப்பவும் தான் நாளைக்கு நடக்கிற தேர்தலில் தலைவரை தவிரை தலைவர் தரகர்களைத்தான் தேடுவான். தரகர் என்ன செய்வான்? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைப்பான், கற்பிப்பான். அப்ப அந்த வெடிவிப்பை விற்கிறதுக்கு என்ன பண்ணான்? வேளாண் கல்லூரிகளை தேடினான். எங்க அப்பா சொல்றாரு பாருங்க, டே நம்ம படிச்சதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இது நாசம் வருது. எப்ப? இதுதான். அந்த ரசாயன உரங்களை கொட்டினால் அதிக மகசூல் தரும். நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கும். அதை சாய்ந்து படுக்கும் கதிர். சனிமூளை பொலிமூளை பார்த்து இருப்பான். எங்க சாய்ந்து இருக்கோ அதை குனிஞ்சா இருப்பான். அடிக்காட்டுக்கு, நடுமாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம்,
நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான். அவை வரமாட்டி கோல் உயர கோல் உயர்வான். ஆனா இங்க வரப்பு உயரமா இருக்கு, நீரும் உயர்ந்த நெல்லும் உயர்ந்த. இப்ப என்ன நடந்திருக்கு இடையில? அந்த ரசாயன வெடிவுப்புகளை யூரியா உரம் கொண்டு வந்து போட்டாங்க. இந்த யூரியாவுக்கு பெரிய கதை இருக்கு, அது அப்புறம் வர. இப்ப இதை வித்தா அந்த உரத்தை போட்டு வந்து மகசூல் வரல, நல்லா விளையினா உன் விதை தப்புன்னா எப்படி சொன்னா, உன் விதை சரியில்லைன்னா அது சரியில்லை. அப்ப என்ன நான் ஒரு விதை தாரேன்னா அது என்னது 5008 5020 குட்டை வரப்புக்கு கீழே இருக்கு, அதை குளிஞ்சு எடுத்த இதை முட்டிக்கால் போட்ட எடுத்த. இப்ப அடி காட்டுல இருக்கு, நுனி வீட்டுல இருக்கு, அடி நடு மாட்டுக்கு இல்லை. ஏன் மாட்டுக்கு இல்ல? மாடை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? மாடு இருக்கிற வரை சாணம் போடும். சாணம் போட்டால் இயற்கை உரம் இருக்கும். இயற்கை உரம் இருந்தா ரசாயன உரத்துக்கு விவசாயம் வர மாட்டான். இந்த வியாபாரத்தை முடிஞ்சுக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணா, நம்ம கலப்பை வச்சு விடுதான். அகல விடுவதை விட ஆழ விடுவது மேல். யாரு? நமது முன்னோர்கள் வகுத்து பகுத்த கோட்பாடு. அதை பின்பற்றினோம், அது நம்ம பண்பாடு. இப்ப அகல உழுவிய ஒரு 60 கிலோ எடையுள்ள நான் 70 கிலோ நான் நடந்தால், ஒரு நிலத்தில் நடந்தால் அந்த புல்லு கூட முளைக்க. அப்ப 60-70 கிலோ உள்ள மனிதன் நடந்தாலே புல்லு கூட முளைக்காது, தரை கட்டி விட்டு போகுது. அங்க கட்டிப்பட்ட நிலத்தில் செடி கொடி முளைக்காது, புல்லுதான் முளைக்கும். அதனால அப்பா என்ன சொல்றாங்க, நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இது கோட்பாடு. நல்லா விளங்குதா? இப்போ 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கிற இடத்துல பிரச்சனைனா, 6 டன் 3 டன் 4 டன் 5 டன் எடை இருக்கிற உழவு எந்திரங்கள், டிராக்டர் இவ்வளவு பெரிய சக்கரம் அப்படி விட்டு உள்ள விட்டு நசுக்குனா எப்படி வரும்? அது உழாது, கீறிவிடும். உழவு எந்திரம். இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடித்தான், அதை சந்தைப்படுத்த யோசித்தான். மாடுகள் இருக்கிற வரை வேளாண் குடிமகன் இந்த உழவு எந்திரத்துக்கு வரமாட்டான். என்னடா பண்ணலாம்? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி பழிச்சிட்டான். இப்ப அந்த உழவு எந்திரத்தையும் இந்த ரசாயன உரத்தையும் விற்கிறதுக்கு சந்தைப்படுத்த வளர்ச்சி மகசூல் சீக்கிரம் விளைஞ்சிரும். அது 6 மாசம் ஆகுது, இது 90 நாள்ல விளைஞ்சிரும்னா நம்பி அந்த போட்டு என்ன பண்றது, இந்த குட்டப்பை 5008 5020 இந்த ரகங்களை விதைக்க ஆரம்பிச்சான். அவன் கொடுக்குற உரம் இதுக்கு ஒத்து போச்சு. ஏன்னா அதுக்காக கண்டுபிடிச்சான். பாட்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பேட் கண்ட உரங்களை போட்டு நிலத்தை நஞ்சாக்கிட்டான். நம்பி வரணும் பேசினால அது என்னன்னா, நீங்க இங்க பாருங்க, காயாகி பழமாகும். ஆனால் பழமான ஒன்று காயாவது இது ஊறுகாய். அது எப்படி காயாகுது? அதை அறுத்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டா ஊறுகாயாது, கெட மாட்டேங்குது. அப்ப உப்பு மீனை கொண்டு போய் உப்புல போட்டா அது கெட மாட்டேங்குது. நம்ம உடலையே கெடாம வைக்க உப்பு போட வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப உப்பு அப்படியே வச்சுக்கிறது கெடாம ஊறுகாய். அப்ப என்ன செய்யறான், நம்ம வெடி உப்புகளை கொண்டு போய் பயிர்ல போட்டோம், செடிகளை போட்டோம். அது என்ன ஆயிருதுன்னா, அந்த இடத்துல இருக்க தண்ணி அது உறிஞ்சிருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், உப்பு தின்னவனுக்கு அதிக தாகம் எடுக்கும். அப்ப நம்முடைய இயற்கை உரம் ஆடு மாட்டு சாணம், புழுக்க, இந்த மக்கிய இலைதரை கழிவில் இருக்கிற உரங்கள் சுதன்னு அப்படி மண்ணுக்கு வேறு கீழே இருந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பிடிச்சு வேறு கீழே அப்படி வச்சுக்கிறது. ஆனால் இந்த ரசாயன உரம் மொத்தமா தண்ணீரை படக்குன்னு உறிஞ்சி. அப்ப என்ன செய்யுது, வேளாண்மைக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. இப்ப இந்த தண்ணீரை இந்த செடி கொடிகளுக்கு எடுத்து கொடுக்கிற நுண்ணுயிர்கள் எது? பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாக்களை இந்த வெடிவுப்புகள் கொண்டு செத்துது. அப்ப நிலம் வறண்டது, செத்துது. இங்க இருக்கிற இந்த ஒண்ணு அப்பா சொல்றாங்கல்ல, அந்த உணவு சங்கிலி ஒண்ணு. இங்க பூச்சியை நம்மகிட்ட பூச்சியை ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி பட்டு நூற்றுறது, ஒரு பூச்சி தேர்ந்தது. இந்த பூச்சிகள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும். எப்படி காய்க்கும்? ஒரு பூவில் இருந்து தேனை உண்ணாது உணவுண்ணை போய் அங்க இருக்கிற மகரந்தத்தை ரெக்கைகளை மூக்கிலே ஒட்டிக்கொள்ளும். இன்னொரு செடியை உட்கார்ந்து பூவை தேனை உண்ணும் போது அது அந்த மகரந்தத்தை கடத்தும் போதுதான் அங்கே மகரந்த சேர்க்கை நடந்து அது சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும்.
அப்ப இந்த பூச்சி செத்துட்டால் பூக்கும் காய்க்க, அப்ப விளைச்சல் குறையும். இன்னைக்கு பூச்சிகள் எல்லாம் ரசாயன பூச்சி கொல்லிகளை அடித்து கொண்டுவிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் இந்த பூவையும் வேலைக்கு ஆளுகளை வைத்து ஒன்னோட ஒண்ணு உரசி கொண்டிருக்கிறான். செயற்கை கருத்தைப்பும் குறை போல. காரணம் வியாபாரம். விளங்க புரியுது? எலி செத்தா உனக்கு எலி அது தோன்றுகிற வலையில் அது போடுற ஓட்டையில் பூமிக்கு காற்றை கொடுத்து பூமியை வளமாக்குது. நண்டு நத்த மண்புழு இதையெல்லாம் பூமியை பலப்படுத்துகிறது. அதனால அது சத்தா இது சத்தான்னா மண் மலராகிறது, மலட்டு தன்மை அடைகிறது. இதெல்லாம் அதனாலதான் அப்பா சொல்ற இந்த உணவு சங்கிலி. இந்த பூச்சி என்ன செய்யும்? ஒரு ஆந்தை பிடிச்சு திங்கும், எலி பிடிச்சு திங்கும், பாம்பு பிடிச்சு திங்கும், பாம்பை ஆந்தை பிடிச்சு திங்கும், கழுகு பிடிச்சு திங்கும், நண்டை ஒன்னோட ஒண்ணு சார்ந்து சார்ந்து இருக்கிற இந்த உணவு சங்கிலியை வெட்டி விட்டால் உலகம் முடிஞ்சிடும். நன்கு விளைக்கும். இந்த யூரியா எங்க இருந்து வருது? புவி வெப்பமாகுது. இப்ப உலகம் பூரா இருக்கிற கதை என்னன்னா புவி வெப்பமாகுது. அப்பா சொன்னதுதான். பருவமழை என்ற ஒன்றே இனி கிடையாது. ஏன் கிடையாது? பருவமழை என்ற ஒன்று கிடையாது. புயல் மழை அல்லது பெரும் மழை இதான் நடக்கும். பருவமழைன்னு ஒண்ணு கிடையாது. அதனால அது எப்ப புயல் வரும், எப்ப பெரும் மழை வரும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு புயல் வரும்னு பள்ளிக்கூட விடுமுறை விடுவான், வராது. இன்னைக்கு புயல் வராதுன்னு பள்ளிக்கூடத்தை திறப்பான், பெஞ்சிடும். ஏன் இயற்கையோட மோதிட்ட? நீ நல்லா கொஞ்சம் நுட்பமா. பூமி என்பவள் உன் தாய் என்பதை நீ புரிஞ்சுக்க. அது மண் அல்ல, உன் தாயின் மடி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மலை என்பது மலை அல்ல, பூமி தாயின் முளை மார்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்கு உணர்ந்து கொள்ளணும். நீ அப்படி நினைக்கிறதா இங்க இருக்க பிரச்சனை. இப்ப தண்ணி அடிச்சவனாவது நம்ம பேச்ச கேட்பானா? கட்டுக்குள்ள இருப்பானா? அங்க வர ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தார். ஏன்? அவர் சரக்கு போட்டுட்டார். அப்ப தண்ணி அடிக்கிறவனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியாது? போதை ஏறியவனை, மதம் கொண்ட யானை எப்படி கட்டுக்குள்ள நிற்காதோ, வளர்த்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யும். அப்படி நீ என்ன செய்து பூமி தாய்க்கு வெறியேற்றி விட்டாய். எப்படி வெறியேற்றின? என்ன வெறியேற்றின? நச்சு குண்டுகளை அவன் நெஞ்சில் போட்டாய். அவர் மார்பை அறுத்து மணல் என்று கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாய். அவர் ஈரக்குல இதயத்தை நீத்தேன் ஈத்தேன் கண்ட கண்ட கர்மாந்திரம் என்று பிடுங்கினாய். நாசம் பண்ணினாய். உன் தாயின் முகத்தை பூக்களை கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை கொட்டி மூடினாய். பிளாஸ்டிக் நெகிழி தாள்களை கொட்டி மூடினாய். காடுகளை அழித்தாய். கரமென நீண்ட அவள் காடுகளை அழித்தாய். நோய்க்கு தள்ளினாய். அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள திமிருகிறாள். அது பேரிடராக இந்த மண்ணிலே மாறுதல்களை நிகழ்த்துகிறது. உண்மை. நீ அவளை வெல்லவே முடியாது. அவளோட இயைந்து போய்தான் வாழணும். நீ உன்னை பெற்றவள் உன் தாய், உலக உயிர்களை பெற்றவள் இந்த இறை மாதா பூமி என்பதை நீ மனதில் வச்சுட்டு வேலை செய்யும். இது ஓட்டுக்காக நிக்கிறவன் பேச மாட்டான். நாட்டுக்காக நிக்கிற நம்மாழ்வாருங்கிற பெரிய தகப்பனின் பிள்ளைகள் தான் நாங்க தான் இதை பேசுவோம்.